ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். யூடியூப் வீடியோவுக்கு தமிழ் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. மொபைல்லையே தமிழ் எப்படி லெஸ் தேன் மினிட்ல ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் தமிழ் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுலையுமே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு ஒரு டெமோவாகவே காட்ட போகிறேன். ஸோ இதில் இருக்க எல்லா ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னால தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ் எதை வச்சு நம்ம வீடியோ சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறதே நம்மளோட டைட்டிலையும் தம்ப்நெயில மட்டும்தான். உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ கிளாரிட்டியில் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த டைட்டில் அந்த தம்ப்நெயில வச்சு தான் நம்ம வீடியோக்குள்ளே வருவாங்க. ஸோ அதனால் தம்ப்நெயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு நல்ல தம்ப்நெயில கிரியேட் பண்ணி நம்ம வீடியோவுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. நம்மளோட தம்ப்நெயில் நல்லா இருக்கும்போது உள்ள கண்டென்ட் நல்லா இருக்க மாட்டேக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பண்ணி பார்க்கறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் இதனால் நம்ம வியூஸ் ஜாஸ்தியாகும், சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்ல ஜென்ரலாகவே யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஆட் இருக்கும். ஸோ இவங்க தம்ப்நெயில பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கனாவே அந்த ஆட் உங்களுக்கு ரெவன்யூவாக மாறிடும். ஸோ அதனால் தம்ப்நெயில் நல்லா இருக்குது அப்படின்னா உள்ள கண்டென்ட்டுக்கு வர முன்னாடியே உங்களோட ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடும். தம்ப்நெயில பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது என்ன சைஸில் இருக்கணும், என்ன ரேஷியோவில் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மெயினாக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அதோட ரேஷியோ 16:9 அப்படிங்கிற சைஸில் இருக்கணும். ஒரு தம்ப்நெயில் வைரல் ஆகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஒரு தம்ப்நெயிலில் கம்மியான வேர்டு இருக்கணும். ஒரு 1 சென்டென்ஸ் ஆர் 3 to 5 வேர்ட்ஸ் மட்டும் இருக்கணும். அந்த லெட்டர்ஸ் பெருசாக தான் இருக்கணும். மோஸ்ட்லி நம்ம ஃபோனில் தான் பார்க்குறோம் அப்படிங்கும் போது அந்த லெட்டர்ஸ் பெருசாக இருந்தால் தான் விசிபிளாக இருக்கும். ப்ளஸ் அதில் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாம் ஹை கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். பார்த்ததும் அட்ராக்ட் பண்ணுற கலர் மாதிரி எல்லோ, பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு அந்த மாதிரி இது கலர்ஸை சூஸ் பண்ணி போடணும். ப்ளஸ் எமோஜிஸோ இல்லை நம்மளோட ஃபேஸோ எக்ஸ்பிரஷனோட போடணும். நீங்கள் சேடான வீடியோ போடுறீங்க அப்படின்னா சேடாக ஃபேஸ் இருக்க மாதிரியும், ஹாப்பியாக இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஹாப்பி ஃபேஸு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடலாம். அவங்க கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஹூக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம். இப்போ என்ன சொல்கிறது, 1 மினிட்ல பண்ணிடலாம், ஈஸி டிப்ஸு, ஈஸி டு ஃபாலோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதனாலையும் அவங்க உள்ளே கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. உங்கள் தம்ப்நெயில் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயில் ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாகவே வச்சிடாதீங்க. நிறைய பேர் ஒரு 5 சென்டென்ஸ் 6 சென்டென்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் குறைக்கிற தம்ப்நெயில் ஹை கிளாரிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை பார்த்தாவே உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் லோ கிளாரிட்டியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த தம்ப்நெயில் எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே கூட வரமாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி நல்லா ஜாஸ்தியாக இருக்கிற தம்ப்நெயில மட்டும் வைக்கணும். லோவாக இருக்கிறத வைக்காதீங்க. அதுக்கடுத்து ஃபாண்ட் சைஸு, நம்ம சென்டென்ஸ் அதில் எழுதுறதுல ஃபாண்ட் சைஸு கொஞ்சமாவது பெருசாக இருக்கணும். ஏன்னா டிவிலேயோ லேப்டாப்லேயோ பார்க்குறவங்க ரொம்ப கம்மி, ஃபோன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாண்ட் ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் தான் விசிபிளாக இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸாக யூஸ் பண்ணி தம்ப்நெயில கிரியேட் பண்ணாதீங்க. அது பார்த்தோன்னையுமே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாது. ப்ளஸ் நிறைய இமேஜஸை நிறைய
எனக்கு தெரிஞ்சு இதில் நான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து டெமோலாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.